ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 30 அடின்ற சைஸில் இருக்குது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட். ஸோ லேண்டோட ஏரியாவே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து இந்த 600 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது. இதில் வந்து கிளைண்ட் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது வந்து 2 பிஹெச்கே. ஸோ 2 பிஹெச்கேக்கான பிளான் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஃபுல்லாகவே விடக்கூடாது, அட்டாச் பண்ணியே வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன பார்ட்டிஷன் எடுத்தாச்சு. ஸோ பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து கிச்சனுக்கான ஆப்ஷன் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ பெட்ரூம்க்கான ஆப்ஷனும் பிளான் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 10க்கு 9ன்ற சைஸில் பெட்ரூமும், இந்த பக்கம் கிச்சன் பார்த்திங்கன்னா 8.5க்கு 5ன்ற சைஸில் கிச்சனுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹால். ஸோ ஹாலுமே வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுக்கான ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ அதனால் அதுக்கும் தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ஃபுல் கவரப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 8.5க்கு 9ன்ற சைஸில் பெட்ரூம் கொடுத்துட்டு பார்க்கிங் வந்து 10க்கு 9. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே மெயின் பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து கார் பார்க்கிங்லாம் கேட்கல, ஜஸ்ட் ஒரு 2 வீலர் பார்க்கிங் இருந்தால் கூட போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இங்கே வந்துடும். இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ஓடிஎஸ் பாயிண்ட் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ ஓடிஎஸ் பாயிண்ட் மாதிரியான ஆப்ஷன் கொடுத்து இங்கே நம்ம மேலே டஃப் அண்ட் கிளாஸ் மாதிரி கொடுத்து கூட கவர் பண்ணிக்கலாம். வெளிச்சம் வரணும் இல்லையா? ஸோ ஏன்னா ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ வெளிச்சத்துக்கான ஒரு ஆப்ஷன் தேவைன்றதுக்காக இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆப்ஷனுக்கான வியூவும் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு போர்ஷன் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் க்ராஸான ஒரு போர்ஷன் ஏரியா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீட் அளவுக்கான எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டுமே வந்து நம்ம கிராப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த சைஸில் இருக்குன்னு டேரெக்டாக நம்மளும் போட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த கஸ்டமர் யாராச்சும் இதை பார்க்குறீங்கன்னா ஸோ இது இந்த சைஸுக்கே நம்ம டேரெக்டாக அப்ளை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கிச்சனுக்கான விண்டோ ஆப்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு கிராஸ் போர்ஷன் இருக்குன்னு கிளைண்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு அடுத்தது தான் வந்து நெக்ஸ்ட் லேண்ட் இருக்குன்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்னதான கிச்சன் விண்டோக்கான ஆப்ஷனும் கொடுத்துட்டேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி பண்ணிவிட்டு ஓடிஎஸ் பாயிண்ட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து காமன் டாய்லெட்கான ஆப்ஷன். ஸோ இந்த காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 6 அடின்ற சைஸில் ஒரு காமன் டாய்லெட்கான ஆப்ஷனும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 20க்கு 30 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு ஏரியாலையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரே ரேட் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 10 lakhsலேருந்து 12 lakhக்குள்ளே இந்த வீட்டை வந்து கட்டலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ஏரியாவில் எப்படி மெட்டீரியல்ஸ் கிடைக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஒரு எலிகண்ட்டான ஒரு சூப்பர் இன்டீரியர், சின்ன சிம்பிளான இன்டீரியர் டிசைனோட பார்த்திங்கன்னா ஒரு 12 lakh வரைக்கும் இந்த வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்கும். எப்படின்னா 2000 per ஸ்கொயர் ஃபீட் இல்லை 1800 per ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வேரி ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 20க்கு 30 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இது வந்து கம்ப்ளீட்டாக ஹாலுங்க. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 14.5க்கு 10 அடின்ற சைஸில் ஹாலோட சைஸு நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த ஹால் அந்தளவுக்கு சின்னதான சைஸும் கிடையாது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கிச்சனுக்கான ஆப்ஷனாக கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனோட ஸ்லாப் கூட இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கூட நல்லா கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ கிச்சனில் டோர் வேணும்னு கூட கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டோருக்கான ஆப்ஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீட்டோட 3D ஃப்ளோர் பிளானை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3D தான் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் இன்னொரு சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்பேஸ் இருக்கான். ஸோ பேக் சைடில் வந்து 2 வீட்டுக்கும் இடையில வந்து கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ராஸாக எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம 3D ஃப்ளோர் பிளான்லையும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு 9 அடி. ஸோ இந்த இடத்துல வந்து 2 வீலர் பார்க் பண்ண நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்டெப் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து கிளைம் பண்ணி மேலே போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேட் இருக்கனால அந்த ஸ்டெப்புக்கு கீழே கூட நம்ம கன்வீனியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பாயிண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கேஸ் ஸ்டவ், சிலிண்டர் அந்த மாதிரியான ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் 14.5க்கு 10 அடின்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு பெரிய சைஸ் லிவிங் ஹால் தாங்க இது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறது. அப்படியே லிவிங்
லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம் 8.5க்கு 9 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு சைடில் வந்து விண்டோக்கான ஆப்ஷன். இந்த பக்கமும் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னனால இங்கே ஒரு ஸ்லைடிங் விண்டோவை கூட அவங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கேயுமே விண்டோக்கான ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். எது அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அது பொறுத்து வந்து அவங்க போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலான்னு சொல்லி அவங்க கேட்டனால நம்ம அதையும் கொடுத்துருக்கோம். அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன், நான் ஆல்ரெடி பிளானில் 2D பிளானில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு ஓப்பன் OTS பாயிண்ட் மாதிரியான ஒரு காமனான ஒரு பிளேஸ் கொடுத்துட்டோம்னா 2 பெட்ரூம் கொடுத்து இதில் வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து அந்த அளவுக்கு ப்ரிஃபரபுளாக இருக்காது. ஸோ அதனால் ஒரு காமன் டாய்லெட் அதுவும் அவுட்டரில் வேணுன்ற மாதிரியான ஆப்ஷன் கேட்டிருந்தனால இந்த இடத்துல நான் அதை பிளான் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து அவுட்ரு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு டாய்லெட்கான ஆப்ஷன் 4 அடிக்கு 6 அடின்ற சைஸில் வந்து இங்கே ஒரு காமனான ஒரு டாய்லெட்கான ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட சைஸ் 10 அடிக்கு 9 அடி. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வார்ட்ரூப்கான ஆப்ஷன். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸில் இந்த மாதிரி வார்ட்ரூப் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூமோட சைஸ் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரவாக இருக்கும் அண்ட் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்பரான பிளானும் இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சைஸாக இருந்தாலுமே கரெக்டாக பிளான் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த பக்கம் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சன். ஸோ இந்த சிங்க்குக்கான ஆப்ஷன் இங்கே இருக்காது. ஸோ இங்கே சிங்க்கு அண்ட் இந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 8.5க்கு 5 சைஸில் கிச்சனுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குது. இங்கே பேக் சைடில் விண்டோக்கான வியூ கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலி இதுதான் 3D வியூவோட அந்த வீட்டோட ஒரு 3D வியூ. இதே மாதிரி உங்களோட கனவிலத்துக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.